Hello guys, welcome to Exams Daily. இந்த வீடியோல பகாபதம் அப்படின்னா என்னன்னா பார்க்க போறோம். ஆல்ரெடி பகுபதம் அப்படின்னு பார்த்தோம். பகுபதம்னா என்ன அர்த்தம்? பிரிக்கக்கூடிய சொற்களை, பிரிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் என்னன்னு சொல்றாங்க? பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. பிரிச்சாலும் அது பொருள் தரணும். இதே பகாபதம் அப்படின்றப்போ பிரித்தால் பொருள் தராது. சோ பகுபதத்திலையும் நம்ம வகைகள் பார்த்தோம். பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பகாபதம்னா என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றதான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பகாபதம் அப்படின்றப்போ பிரித்தால் பொருள் தராத சொற்களை தான் பகாபதம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மழை பொழிகிறது அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இத பிரிங்க, மழை கூட்டல் பொழிகிறதுன்னு பிரிப்போமா? இப்போ இதுல இந்த பொழிகிறத பிரிக்க முடியுமா? எப்படி பிரிக்கலாம்? பொழி பிளஸ் கிரு பிளஸ் அது. அப்படி பண்ணும்போது இந்த பொழி அப்படின்றது நமக்கு ஒரு பொருளை தருது. அப்போ இது ஒரு பகுபதம். திரும்பி இந்த பொழியை பிரிங்க பார்க்கலாம். இந்த பொழி அப்படின்றத பிரிக்க முடியாது. அப்படியே பிரிச்சாலும் அது நமக்கு பொருளை தராது. இதுதான் பகாபதம். ஓகேவா? இப்போ போலி அப்படின்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த இரண்டு எழுத்துக்களும் என்ன பண்ணாது? நமக்கு பொருள் தராது. அது மாதிரிதான் மழை அப்படின்றத பிரிச்சாலும் நம்மளுக்கு பொருள் தராது. அப்பனா இந்த மழை பொழிகிறதுல எது எது பகாபதம் கேட்டா நம்ம என்ன எழுதலாம்? பொழியும் மழையும் பகாபதம் அப்படின்றத எழுத முடியும். சோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, பகாபதத்துல 4 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெயர் சொல்ல பிரிக்க முடியலனா அது பெயர் பகாபதம். ஒரு வினை சொல்ல பிரிக்க முடியல அப்படின்னா அது வினை பகாபதம். ஒரு இடை சொல்ல பிரிக்க முடியல அப்படின்னா அது இடை பகாபதம். அட் தி சேம், ஒரு உரி சொல்ல பிரிக்க முடியல அப்படின்னா அது உரி பகாபதம். ஆல்ரெடி பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன, இடை சொல்னா என்ன, உரி சொல்னா என்னன்னு பார்த்திருப்போம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? பாருங்க, பெயர் பகாபதம், பெயர் சொல்லாக அமையும் பகாபதம் தான் பெயர் பகாபதம். எடுத்துக்காட்டு பாருங்களேன், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இது எல்லாமே ஒரு பெயர் சொல்லா இருந்தாலும் இதை நம்மளால பிரிக்க முடியாது. இதே கண்ணன், சித்திரையான், இந்த மாதிரி பெயர் சொற்களை நம்மளால பிரிக்க முடியும். அதனால அது பெயர் பகுபதம். இது நம்மளால பிரிக்க முடியாது. அதனால இது பெயர் பகாபதம். அடுத்தது வினை பகாபதம். ஒரு வினை சொல்ல பிரிக்க முடியல அப்படின்னா அது வினை பகாபதம். நட, வா, உன், தின், மோஸ்ட்லி வேர்ச்சொற்களை நம்மளால அதுக்கு மேல பிரிக்க முடியாது இல்லையா? அதை ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அடுத்தது இடைச்சொற்கள். இடைச்சொற்களுக்கான எடுத்துக்காட்டு மண், கொல், போல், மற்ற, இதெல்லாத்தையும் நம்மளால பிரிக்க முடியாது. பிரிக்க முடிஞ்சாலும் பிரித்தாலும் பொருள் தராது. உரிச்சொற்களை பொறுத்த வரைக்கும் கூர், மிகு, உரு, தவ, நனி, கழி, இதெல்லாத்தையும் நம்மளால பிரிக்க முடியாது. சோ இதுதான் 4 வகை பகாபதம். பகுபதம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2 வகை இருக்கு. பகாபதத்துல 4 வகை இருக்கு. சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.